ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சுவையான புதினா சட்னி எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். புதினா எவ்வளோ நன்மைகள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன் இது. கண்டிப்பாக இந்த சட்னியை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்க்குறேங்க. இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 3 வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்ததும் இந்த தேங்காயும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். தேங்காயும் லைட்டாக அந்த வறுப்பட்டு செய்யும் போது அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் வந்து நீங்கள் துருவிட்டு பூ மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்குல்ல அந்த எண்ணெயிலேயே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் வதங்க எண்ணெய் தேவைப்படுதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்க்குறேன். புதினா இலை வந்து நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 முறை கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே மிச்ச மீதி இலையும் நல்லா வதங்கிடும். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேங்க. கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான். அது சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்க்குறேங்க. புளி வந்து நீங்கள் தனியாக ஊற வச்சுட்டு கூட சேர்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் சேர்க்குறேன். அந்த சூட்லேயே வெங்காயத்தோட சூட்லேயே சேர்த்துட்டோன்னா அது வதங்கிடும் அப்படியே சூட்டில். அப்படி இல்லை தனியாக ஊற வச்சுட்டு கூட நீங்கள் கடைசியாக அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லை அந்த தேங்காய் பருப்பு எல்லாம் மிளகாய் எல்லாம், அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அந்த தேங்காவை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த தேங்காய் இஞ்சி எல்லாம் மசியாதுங்க. அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் புதினா எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக வதக்கிடக்கூடாதுங்க. நம்ம கடைசியாக போட்டு வதக்கணும்னா அந்த புதினா ஃப்ளேவர் கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தோன்னா தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் சட்னிக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு சட்னியை. இப்போ இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சட்னி தாளிப்புக்காக நான் பக்கத்தில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். அந்த தாளிப்பு இதோட சேர்க்கும் போது தான் அந்த சட்னி வந்து ஃபினிஷிங் ஆகும். பாருங்கள், சூடாக இருக்கும் போதே இந்த சட்னியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சூப்பரான புதினா சட்னி. அந்த புதினா ஃப்ளேவரோட அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் டைமாவது இந்த சட்னியை நம்ம ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புதினா சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.